வசந்தம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று 2018 9ஆம் மாதம் 7ஆம் வெள்ளிக்கிழமை. இன்று நாங்கள் ஒரு புதுகலமாக இந்த நாளிலே நாங்கள் இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம். ஒரு மனப்பாங்கோடு மிக இலகுவான செயற்பாடுகளை அதே போன்று கடினமான செயற்பாடுகளையும் செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். உதாரணமாக சிலர்கள் மிக இலகுவான செயற்பாடுகள் செய்து வருகின்றார்கள், அதே போன்று சிலர்கள் மிக கடினமான மிக கஷ்டமான வேலைகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது காரணம் நாங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். பணம் தான் எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம். பணம் இல்லாவிட்டால் எல்லோருக்கும் வாழ முடியாது, ஆனால் பணம் இல்லாமலும் எங்களுக்கு வாழ முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில், இந்த நவீன காலகட்டத்திலே எல்லோருக்கும் பணம் மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த பணத்தை நாங்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், அதே போன்று உழைக்க வேண்டும் என்று நன்றாக சிந்திக்க வேண்டும். அது அந்த பணம் சிலர்கள் தவறான செயற்பாடுகளை செய்து உருவாக்கப்பட சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அது உதாரணமாக மதுபானம், அதே போன்று தவறான செயற்பாடுகள் அது மிக அதிகமாக எமது நாட்டிலே காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காரணம் அவங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சிந்தித்து தவறான வழியிலே சென்று அவங்கள் பணம் சம்பாதிக்க ஒரு சூழலை எமது நாட்டிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தவறான ஒரு விடயம். அது அவர் ஒரு சில காலங்களிலே சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான தவறான செயற்பாடுகளுக்கு தண்டனை இந்த தர்மத்திலே மாத்திரமல்லாமல் அவங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அடுத்த தர்மத்திலேயும் அவருக்கு அந்த தவறான செயற்பாடுகள் செய்தோமாக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக அந்த அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சிலர்கள் சிந்திப்பார், நான் தவறான வழியிலே போனாலும் கூட எனக்கு அந்த தண்டனை கிடையாது என்பது. அது ஒரு சிறந்தது அல்ல. நிச்சயமாக தவறான வழியிலே செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை எந்த நேரத்திலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எமது நாட்டிலே மாத்திரமல்ல உலகளாவியையும் பார்க்கக்கூடிய முடியும். அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் சம்பாதிக்க வேண்டும். அந்த சம்பாதித்த பணத்தை மிக சிறந்த மனிதராக வாழக்கூடிய செயற்பாடுகளை ஈடுபடுவதற்கு நாங்கள் எந்த நேரத்திலையும் சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல மற்றவர்களின் வாழ்க்கையும் இழந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சிறந்த மனிதராக நாங்கள் சிந்திக்கப்போமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும், நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும், மன திருப்தி அடையக்கூடியவராக வாழ வேண்டும். அப்படி அந்த மன திருப்தி அடையக்கூடியவராக வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கவலை அதே போன்று அது நீக்கப்பட வேண்டும். கவலை உருவாக்க வேண்டிய கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்க என்னவென்று என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த உருவாக்கக்கூடிய வாய்ப்பு மிக கவனமாக சிந்தித்து நீங்கள் இன்றைய நாளிலே மிகவும் சந்தோஷமாக இது நான் கூறப்பட்ட விடயத்தை பற்றி நன்றாக சிந்தித்து, ஏனம் அது காரணம் நேரம் மிகவும் பொன்னானது. அந்த நேரங்களை நீங்கள் ஒதுக்கப்பட்டு சிந்தித்து மிக சிறந்த மனிதராக வாழ வேண்டும் என்று நீங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மிக சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே புத்த பகவானின் ஆசீர்வாதத்தை உங்கள் தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் இடறினும் தளறினும் என தொடு நோய் தொடரினு மூனக்கள்ளல் தொழுத்தெழுவேன் கடல் தனில் ஆமுதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ
உனதின் அருள் ஆவடி துறை அரணே. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/9/2018 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், வெற்றிகள், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும். நம் வெளிநாட்டு பயணத்துக்குரிய ஏற்பாடு நமக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். அவர்கள் தாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. அவ்வாறு அந்த இவையெல்லாம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால், இறையருள் நமக்கு பூர்ணமாக இருந்தால் நிச்சயமாக இவையெல்லாம் தானாக நிறைவேறும். அந்த இறையருள் நமக்கு பூர்ணமாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியவர்கள், இவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது வாழ்விலே நமக்கு இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த இறையருள் தானாக வந்து சேருமாம். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைகள் நாங்கள் ஆலய வழிபாடுகள் செய்து இறை பிரார்த்தனையில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழுகின்ற இல்லங்கள், வீடுகள் தோறும் அதிகாலை வேளையிலே எழுந்து துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு சுவாமி அறையிலே அதிகாலை வேளையிலே மங்களமான இறை ஸ்தோத்திரங்கள், இறை நாமாக்கள், பக்தி பாடல்கள், சுப்பிரபாதம், கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி போன்ற பாடல்களை எல்லாம் படிக்கக்கூடியவர்கள் படிக்கலாம். அல்லது நாங்கள் ஒலிப்பது நாடாக்கள் மூலமாவது அதனை கேட்டு அந்த ஒலிகள் அங்கே வீட்டிலே கேட்கப்படுகின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்விலே உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும். இது காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும் நித்திரப்பாயிலேயே படுத்திருந்தால் அந்த வீட்டிலே லக்ஷ்மி வரமாட்டாளாம், அக்கா வந்துடுவாள், மூதேவி வந்து விடுவாள். எனவே அதிகாலையிலே எழுந்து காலையிலே வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி எழுகின்ற இல்லங்களிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்குமா. இன்று பிரதோஷ விரதம் அனுஷ்டானத்துக்குரிய நாள். சிவன் ஆலயங்களிலே மாலை வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்திக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று உற்சவங்கள் நடைபெறும். அங்கே அந்த பூஜை வழிபாடுகளில் கூட இந்த நந்தியம்பெருமானிடத்திலே விசேஷமான பூஜை வழிபாடோடும் நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக. அதனால தான் இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே தான் இறைவனை வணங்குகின்ற ஒரு சிறப்பு பாரம்பரியம் இருந்து வருகின்றது. அது மட்டுமில்லாமல் பிரதட்சிணமாக வருகின்ற பொழுது ஏனைய காலங்கள் மாதிரி இல்லாமல் இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து ஒரே வலமாக வந்து இந்த கோமுகை என்கின்ற தீர்த்தம் வருகின்ற அந்த கோமுகை அடியிலே வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் அந்த கோமுகை அடியிலே சென்று இவ்வாறு செல்கின்ற சோமசூத்திர பிரதட்சிணம் என்று சொல்லப்படுவது. இது சிவன் ஆலயங்களிலே சிறப்பான வரும். புலோலி பசுபதீஸ்வரர் ஆலயம் என்கின்ற பருத்தித்துறை சிவன் கோவில், அதேபோல் வவுனியாவில் இருக்கின்ற கோவில்குளம் சிவன் கோவில், கொழும்பு கபித்தாவத்தை கைலாசேஸ்வர சிவன் கோவில், கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பராசர தேவஸ்தானம், தம்பலகாமம் ஆதிகோண நாயகர், இவ்வாறு பல சிவன் ஆலயங்களில் இந்த சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அதிலும் கலந்து நாம் இறைவனை பெறுவதோடு இந்த ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு கல்முனை நட்பெட்டி முனை கணேச தேவஸ்தானத்திலே உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 10ஆம் தேதி வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதேபோல் பந்தாரமூலை மருங்கையடி சித்திவிநாயகர் ஆலயத்திலே ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு சங்காபிஷேகம் உற்சவங்கள் நடைபெற இருக்கின்றன. அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே செங்கலடி, பங்குடாவளி, இலிப்படிச்சேனை ஸ்ரீ சிவமுத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலே சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் ரத்தினபுரி மாவட்டம் எகலிகொடை தோட்டம் எகலிகொடை 1ஆம் பிரிவில் அமைந்திருக்கிற முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நவம்பர் 4ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அதேபோல் நுரேலியா மாவட்டம் பலப்பனை பிரதேசம் ஹல்கரநோய நடுக்கணக்கு கதிர்வேல சுவாமி ஆலயத்திலே
அஷ்டபந்தன நவகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. இவ்வாறான நிகழ்வுகள் நாமும் கலந்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. வசந்தம் தொலைக்காட்சியின் ஆராதனை நிகழ்ச்சி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வியாழக்கிழமையை அடைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் எமது வாழ்க்கையில் வித்தியாசமான பல பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருப்பான். அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தி நாம் எமது வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள அல்லாஹு தாலா அருள் பாலிப்பானாக. மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் 2 விடயங்கள், யார் எவரென்று பாராமல், இனம் மதம் பாராமல், ஊர் உலகம் பாராமல் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்று பிறப்பு, மற்றையது இறப்பு. ஒவ்வொரு மனிதனும் இறப்பை சந்தித்தே தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கின்ற காலக்கெடுவை சரியாக பயன்படுத்தியவனாக அந்த இறப்பை நோக்கி, வஃபாத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி போக முடியுமாக இருந்தால் அது ஒரு பெரும் பாக்கியம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னல் ஹவாத்திமா. அதாவது, இறைவா, மிகச்சிறந்த முடிவை, ஒவ்வொரு விடயத்திலும் முடிவு மிகச்சிறந்ததாக அமைய வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவினூடாக, பிரார்த்தனையினூடாக கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதாவது, பலர் பல வேலைகளை வித்தியாசமான முறைகளில் நல்ல அழகாக செய்வார்கள், மிகவும் நேர்த்தியாக செய்வார்கள். ஆனால் சிலபோது அதன் கடைசி சந்தர்ப்பம், அதன் முடிவு மிகவும் அசிங்கமாக, அனைவரும் வெறுக்கின்ற விதங்களில் அமைந்து விடுவதை சிலபோது நானும் நீங்களும் பார்த்திருப்போம். சில விளையாட்டுப் போட்டிகள் அழகான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கும். இறுதி சந்தர்ப்பத்தில் மிகப்பெரியதொரு அட்டூழியம் இடம்பெற்றுவிடும். ஒரு குழு அதனது பணியை சரியாக செய்து கொண்டிருக்கும். ஆனால் முடிவிலே அது அந்த குழு அந்த விடயத்தை சமூகத்திற்கு சமர்ப்பிக்கின்ற போது தவறுகளை விட்டுவிடும். ஒரு மனிதன் அழகான முறையில் வாகனத்தை ஓட்டுகின்ற திறமை படைத்தவனாக இருப்பான். ஆனால் அவரது முடிவு சில போது மிகவும் மோசமான சந்தர்ப்பங்களாக அமைந்து விடுவதை அவதானித்திருக்கின்றோம். எப்படியோ எல்லா விடயங்களிலும் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்ய பழகியிருக்கின்ற நாங்கள் இறைவனின் புறத்திலிருந்தான ஒரு உதவியினூடாக எந்த அமலும் எந்த செயற்பாடும் சிறப்பான முறையில் முடிய வேண்டும், அதன் முடிவு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த துஆவினூடாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவே யாரும், எந்த மனிதனும் என்னால் எல்லாமே முடியும், சரியாக செய்ய முடியும் என்று தன்னை மாத்திரம் நம்பி ஒரு விடயத்தில் கால் வைத்து விடக்கூடாது. மாறாக இறைவனது புறத்திலிருந்தான் உதவி, அல்லாஹு தாலாவின் அந்த அற்புதமான உதவி தனக்கு இருக்க வேண்டும். தனது செயற்பாடுகளும் திறமைகளும் இறைவனின் அல்லாஹு தாலாவின் பேருதவியால் சிறப்பாக முடிவுற வேண்டும். அதனால் நல்ல விளைவுகள் உலகிலும் மறுமையிலும் எமக்கு ஏற்பட வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் அந்த உணர்வு இருப்பது போலவே வாழ்க்கையின் விடயத்திலும், வாழ்க்கை காலத்தின் விடயத்திலும் அந்த உணர்வு ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற பட்சத்தில் அவனது வஃபாத், இறப்பும் முடிவும் மிகச்சிறந்ததாக அமையக்கூடும். எனவே அந்த துஆவை, பிரார்த்தனையை அதிகம் மீட்டுகின்ற இறைவனிடம் அதிகம் அதற்குரிய சந்தர்ப்பத்தை, முடிவுகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்குரிய அந்த உணர்வை வேண்டியவர்களாக நாங்கள் எமது செயற்பாடுகளில், எமது பயணத்தில், வாழ்க்கையில் நாங்கள் போக கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த துஆவினூடாக எமது முடிவுகள் சிறப்பாக அமைய அல்லாஹு தாலாவின் உதவியை எதிர்பார்த்தவர்களாக நாம் எமது ஒவ்வொரு பணிகளிலும் செயற்பாடுகளிலும் இறங்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு அல்லாஹு தாலா அதற்குரிய நல்ல சந்தர்ப்பத்தை எமக்கு தந்து எமது ஒவ்வொரு பணியின் முடிவையும், இறுதியாக வாழ்வின் முடிவையும் சிறப்பாக ஆக்கி தந்தருள பிரார்த்தித்தவனாக இன்றைய நாள் இந்த முதாக்கராவை, ஆராதனை நிகழ்ச்சியினூடாக இந்த அழகான ஒரு நபிமொழியிலிருந்தான பாடத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிற இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் அனுதினம் எங்களுக்குள் அதை எடுத்து தியானித்து வந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை கூட இலகுவானது ஒன்றாக மாறிவிடும். நேற்றைய நாளில் சொன்னேன், ஆண்டவர் எங்களுக்கு எதை கொடுத்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகத்தான் கொடுப்பார் என்று சொல்லி. எங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கு, எங்கள் வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுப்பது எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று சொல்லி நான் சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, சில நேரம் சரி ஆண்டவர் கொடுப்பார், ஆனால் தாமதிக்கின்றாரே என்ற ஒரு கோபத்திலே அல்லது ஏக்கத்திலே அல்லது ஏன் இன்னும் இந்த தாமதம் என்ற கவலையோடு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விரக்தியோடு நாங்கள் இருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, தாமதிக்கின்றார் என்றால் ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்ய போகின்றார் என்று அர்த்தம். ஒரு தாய் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக 3 வருடங்களுக்கு மேல் நான் நினைக்கின்றேன், அந்த தாய் என்னிடத்தில் வந்து தன்னுடைய மகளின் திருமண காரியத்தை கொடுத்து ஜெபிக்கும்படியாக சொன்னார். என்ன நடந்தது என்றால், அவளுக்கு அப்பொழுது 30 வயது. அந்த 30 வயதாகிவிட்டது, இன்னும் திருமணமாகவில்லை ஃபாதர், அவருக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி நான் இந்த வார்த்தைகளை சொன்னேன். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகின்றார், தடையாக வருவதெல்லாம் நன்மைக்காக அப்படி என்று, பெரிதாக ஏதோ செய்ய போகின்றார் என்று. அந்த தாய் சொன்னார், நான் நம்புகின்றேன், நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி. அடுத்த வருடம் அந்த மாதம் முழுவதும் வந்தால் ஒன்றுமே சரிவரவில்லை, ஒன்றுமே சரிவரவில்லை என்று. அடுத்த வருடம் வந்து 1 வருடம் கடந்து விட்டது ஃபாதர், இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று அந்த தாய் அங்கலாய்க்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை, ஏனென்றால் வயது கடந்து கொண்டே போகிறது என்று சொல்லி. 3வது வருடம் வந்தால் இப்பொழுது அவளுக்கு 33 வயதாகிறது. பெரிதாக இல்லாவிட்டாலும் சிறிதாக சரி ஏதாவது நடக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொல்லி நான் அப்பொழுதும் சொன்னேன், இல்லை, தாமதிக்கின்றார் என்றால் பெரிதாக ஏதோ செய்ய போகின்றார் என்று அர்த்தம் என்று. எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே இந்த தாமதம் வரும் பொழுது நாங்கள் கலக்கம் அடைகின்றோம், நாங்கள் பயந்து விடுகின்றோம். என்ன நடக்கப் போகிறதோ, நான் என் வாழ்க்கை இழந்து விடுவேனோ என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இந்த தாய்க்கு ரொம்ப ஆறுதலாக, ரொம்ப தைரியத்தை ஊட்டி நான் அனுப்பினேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கு சின்ன சின்ன இடங்களில் எல்லாம் அந்த திருமணங்களை எல்லாம் அந்த தடைப்பட்டு போனது. ஆனால் இப்பொழுது அந்த மகள் வெளிநாட்டில் ஒரு மகனை திருமணம் முடித்து அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, இந்த ஏழ்மையான குடும்பம் அனைத்திற்கும் உதவி செய்யக்கூடிய விதத்தில் ஆண்டவர் அவளை மாற்றினார். இதுதான் தாமதத்துக்கு காரணம். எனக்கு அருமையானவர்களே, சில நேரம் தாமதிக்கின்றார் என்றால் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய இருக்கின்றார். சில நேரம் நாங்கள் கிடைக்க வேண்டிய பாடசாலை கிடைக்காததையிட்டு கவலை கொள்கின்றோம், கிடைக்க வேண்டிய அந்த திருமண காரியம் உறவு கிடைக்காததிட்டு கவலை கொள்கின்றோம். ஆனால் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார் என்பதை உணர மறைக்கின்றோம். ஆகவே இன்றைய நாள் இதற்காக நாங்கள் ஜெபிப்போம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தாமதித்தாலும் நீர் செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இன்றைய நாளில் மத்தேயு நற்செய்தியிலே நீங்கள் 6வது அதிகாரம் 25வது வசனம் முதல் கொண்டு வாசித்து பாருங்கள். நிறைய ஆறுதலான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் தம் உங்களை நிறைவாக இன்றைய நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.